வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுங்க. அதனால் நாளே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே சுத்தபத்தமாக ஆக்கிடுவேன். வெள்ளிக்கிழமை காலையிலே தீபம் போடுறது தான் என்னோடய வேலையாக இருக்கும். காலைல சீக்கிரமாக ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் என்னால் எந்திரிக்க முடியும். 4 மணிக்கு எழுந்திச்சி படபடன்ட்டு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால பூ வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். பூ வச்சுட்டு அப்படியே பூஜையை ஆரம்பிச்சிருவேன். நான் எப்போவுமே இப்படி தான் இவ்வளோ சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவேன். இந்த உப்பு தீபம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இது வச்சுருக்கிறனால நான் சாயங்காலம் தான் உப்பு தீபம் போடுவேன். எல்லா விளக்கையும் நான் ஏற்ற மாட்டேன். குறிப்பிட்டு என்னென்ன விளக்கு ஏற்றணுமோ அது மட்டும்தான். எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு ஒவ்வொன்றா பண்ண முடியாது. சுக்கிர ஓரையில் பண்ணணும் அப்படிங்கிறனால சாயங்காலம் சுக்கிர ஓரைக்கு தான் நான் உப்பு தீபம் ஏற்றுவேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலைல கும்பிட்ற மட்டும் சாயங்காலம் தீபம் ஏற்றுறது மட்டும்தான். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா காலைல எழுந்திரிச்சோன்னே சாமி கும்பிட ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குமே அது ரொம்ப ஈஸி. நைட்டு படுக்கிறதுக்கு முந்தி எல்லாமே நீங்கள் பூவெல்லாம் வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம பூஜை எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு வந்து பூஜை பண்ணலாம். இல்லைனா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோடய வேலை தான். என்னோடய குட்டி பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து என்னென்ன விளக்குலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு தான். நம்ம காமாட்சி விளக்கு வந்து அதிகமாக ஏற்ற நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முத்தாரம்மன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அவங்களுக்குமே பூ வச்சு முருகருக்கு இன்னொன்று இந்த முருகர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி ரூமில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா அவர்கிட்ட பேசுவேன். என்ன இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், எப்படி அப்படின்னு கேட்பேன். அவங்க எனக்கு ஏதோ பதில் சொல்கிற மணிக்கே இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். பூஜை ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் ஏதாவது யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு யோசிக்கும்போது பூஜை ரூமில் போய் நின்றுட்டு அந்த முருகரை பார்த்து ஏன் இப்படி இருக்குது, எனக்கு என்ன செய்ய போகிற, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஏதோ எனக்கு அவர் பார்த்து நக்கலாக சிரிக்கிற மணிக்கே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். திருப்பி அந்த கோபம் குறையிற வரைக்குமே ஓயாமல் எந்திச்சி போய் அவர்கிட்ட பேசிட்டு வருவேன். அது என்னமோ எனக்கு அவர் என் கூட பேசுகிற மணிக்கே இருக்கும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மணிக்கே இருக்கும். போவேன், திரும்ப போய் கொஞ்ச நேரம் நிற்பேன். திடீர்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்கத்துலேயே அங்கேயும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு திருப்பி எழுந்திச்சி வந்துடுவேன். அது என்னமோ நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு பூஜை ரூம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஏன்னா நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அதிகமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். அதுலேயும் முருகர் ரொம்ப என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.